சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, உதயம் தியேட்டரில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு சூதுகம் 2 கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் பிரபுதேவா சார்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அர்ஜுனுக்கும் போய் சேரும். ஸோ மார்க் ஆண்டனி தாண்டி இப்போது குட் பேட் அக்லிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் நான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, ஏன்னா அதை செலக்ட் பண்ணல அப்போது. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வன்ஸும் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடவுளே சார் நன்றி. ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் படம் போயிட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பேச முடியாது. அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை அவர் என்னை நான் சுற்றலை. அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே நேராக நான் சூதுகமில் ஒர்க் பண்ணேன், நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டேரெக்டாக என்னை எங்கூட பேசி சார் நான் சொன்ன சின்ன ஆன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு எந்த தயாரிப்பாளரும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டங்கிற ஒரு சந்தோஷம் தான் கொடுத்துச்சு. அது போலவே ஒரு அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அது கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவுக்கு வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அந்த டைம்லேருந்து அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார். என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அவருடைய அந்த ஸ்பான்டனைஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சன்னு. அந்த படம் இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள்லாம் இருக்குது. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பார் எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அதற்கு அர்ஜுன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுபோக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார்.
அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நிறைய மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார். நிக்கில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னு எப்படி 4 சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் இன்டர்வியூ பண்ணார். நான் வேலை தேடும்போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க மாட்டேன். லாஸ்ட் 3 நாள் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார் எங்கள் 2 பேரையும். மொத்தமாக 27 இன்டர்வியூ ஆஃப் பண்ணுவதுக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டார். இன்னும் இந்த மாதிரி நிக்கில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆலையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ப்ரோ லாஸ்ட் மினிட்ல என்ன வேறான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நலன் சொன்னா இல்லை வச்சு நிறைய ரூல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேற ஏதாவது ரூல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுபாஷ் போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணா பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது அருமை பிரகாசம் ப்ரோ. இன்னைக்கு அதோட சீக்வலையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கை வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. சூதுகவுகம் 2 திரைப்படத்தில் நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞர். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்து இருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் தான் நடிக்கிறேன். MS பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யாராவது நடிக்கிறாருன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு, வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்திலே நடித்தவர் நான் இங்கே சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் போய் ஒரு நடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டி இருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னன்னா, இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது,
வச்சுட்டு பிரமாதம் ஆற்று எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம் காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாலுதான் பாரு, போந்து பாரு, முகந்து பாருன்னு. ஆமாம் அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை வந்தது, ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாருது அதை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் வந்து நாருதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்து வந்தால் நேராக வந்து சிங்கத்துல சிங்கம் என் வாயை நாறு மோந்து பாரு முகந்து பாரு நாறுதான்னு கேட்டுருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளாக எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சு. அப்போ நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்களில் நரி மாதிரி சைலண்டாக போய வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்னன்னா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம் அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படிதான் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு, இதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திரும்பி மரத்தை பார்த்து ஒரு உட்காந்துருவோம். அது கேரவன் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவாக்காரனா எல்லாரும் ஒரே கேரவனில் உட்காந்தார். இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் நின்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்கின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதைகளை கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நான் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற என்னோடு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.